Vivek's monsoon sale 3 liters and above sizes water heaters rupees 3550 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்பவே உங்க அருகில இருக்க விவேக்ஸ்க்கு வாங்க. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் வைகை புயல் வடிவேல் அசத்தும் நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். IBC Mangai வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்க ஸ்வாதி கிருஷ்ணன். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, ஹேர் ஃபால் பத்தி. ஸோ எல்லா பெண்களுக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து இந்த முடி கொட்டுறது, முடி ரொம்ப தின்னாகிறது, என்ன பண்ணுறதுனே தெரியாது. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்ட்ரெஸ் வந்து அதனாலே வந்துடும். ஆனால் அப்படியே ரிவர்ஸில் யோசிச்சு பாருங்கள், ஸ்ட்ரெஸ்னால தான் முடியே கொட்டுது. ஸ்ட்ரெஸ் மட்டும் கிடையாது, பொல்யூஷன், நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு, கண்டிஷனர், மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ராப்பர் டயட் இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு காரணம். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்குது, ஜெனட்டிக்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் வந்து ஹேர் ஃபாலுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது. பட் இந்த ஹேர் ஃபால் எப்படி ஸ்டாப் பண்ணலாம், இல்லை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு 4 முறையில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு நார்மலாக ஒரு 40 to 50 ஸ்ட்ராண்ட்ஸ் முடி கொட்டுறது சாதாரண விஷயம்தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சீவனாக வந்து முடி வருது, நார்மலாக வருது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். ஆனால் அதுவே நீங்கள் தூங்குற பில்லோவில் நிறைய முடி வருது, சும்மா இப்படி பண்ணாலே உங்களுக்கு நல்ல வேலை முடி வரல, அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய முடி வருது. ஸோ சீப்பில் நிறைய முடி, சீவனாக பயங்கரமாக 100 strands 150 strands ஆஃப் ஹேர் போகுது அப்படின்னா தென் இட்ஸ் அ ப்ராப்ளம், யூ ஹேவ் டு டேக் கேர் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், பேசிக்கான விஷயம், நிறைய வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, பயங்கரமாக காட்டுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சல்ஃபேட் அண்ட் கெமிக்கல் இருக்கிற ஷாம்புவை யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக இப்போ இருக்கிற நமக்கு இருக்கிற ஓட்டத்தில் டைமிங்கில் வந்து இந்த சீகாய் போட்டு கண்டிப்பாக குளிக்க முடியாது. பட் ரொம்ப கம்மியான கெமிக்கல்ஸ் இருக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணலாம். முக்கியமாக சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒரு சில பேக்ஸ் அண்ட் 4 ways தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். முடி கொட்டுறதோ இல்லை ஸ்டாப் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் ஹேர் கொஞ்சம் திக்காக க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் பேக். நம்ம வெளியில் நிறைய பேக்ஸ் வாங்கி போடுறது, கெமிக்கல் பேக்ஸ் வாங்கி போடுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் ஃப்ரூட்ஸ் வச்சோ இல்லை வீட்டில் பயன்படுத்துகிற நிறைய ஹேர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் பேக் வந்து கர்ட் பேக். எல்லாத்துக்குமே தெரியும், நார்மலாக ஒன்றுமே பண்ண வேணாம், தயிரை வந்து தலையில் போட்டு குளிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 10-15 minutes தயிரை ஊற வச்சு குளிக்கிறீங்க அப்படின்னா அந்த தலைமுடிக்கு ஃப்ரிஸினஸ், ரொம்ப ட்ரையாக இருக்கும் சில பேருக்கு ஹேர், அதெல்லாம் வந்து சரியாகும். ஏன்னா லாக்டிக் எலமெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தயிரில் வந்து நேச்சுரலாகவே வந்து இந்த ஃப்ரிஸினஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எல்லா குணாதிசயங்களும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பேக். பட் இனி ஒரு டிஃப்ரெண்ட்டான பேக் வந்து உங்களுக்கு ஹேர் ஃபாலுக்கும் ஹேர் திக்காகிறதுக்கும் ஃப்ரிஸினஸ் ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பேக் அப்படின்னா அவகேடோ பனானா பேக் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, அவகேடோஸ் வந்து உங்களுக்கு உடம்புக்கு மட்டும் இல்லை, ஹேருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அவகேடோஸ் இது பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் ஹேர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு மீடியம் சைஸ் அவகேடோ அண்ட் நல்லா பழுத்த ஒரு வாழைப்பழம், ஸோ இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணியிருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஃபேவரட் ஆயில் ஏதாச்சும் போட்டுக்கலாம். ஆலிவ் ஆயில் போட்டிங்கன்னா சூப்பர், இல்லைனா கோகனட் ஆயில், செக்கை என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அதில் கோகனட் ஆயிலோ இல்லை ஆலிவ் ஆயிலோ உங்களோட சாய்ஸ் தான். இது ரெண்டில் ஏதாவது ஒரு ஆயிலோ 2 spoons விட்டு அது நல்லா வந்து கலந்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். அந்த பேஸ்ட்டை ஸ்கேல்பில் மட்டும் இல்லாமல் உங்கள் முடி ஸ்ட்ராண்ட்ஸ்லேருந்து நுனி வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா ஒரு 2 minutes 5 minutes மசாஜ் பண்ணலாம். மசாஜ் பண்ணதுக்கப்புறமா 20 to 25 minutes நல்லா அதை ஹேரில் இருக்க விட்டதுக்கப்புறமா லூக் வார்ம் வாட்டர், எப்போதுமே நீங்கள் ஹேர் பேக் போடுறீங்க, ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, ஏதாவது வச்சு தலையை ஊற வைக்கிறீங்க அப்படின்னா சுடுதண்ணி ரொம்ப சூடு கிடையாது, ஓரளவுக்கு வெது வெதுப்பான தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஸ்கேல்ப் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ லூக் வார்ம் வாட்டரில் ஒரு மைல்டு ஷாம்பு வச்சு ஹேரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அவகேடோஸ் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, அவகேடோஸில் விட்டமின் இ நிறையா இருக்குது. விட்டமின் இ வந்து ஹேர் க்ரோத்துக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பனானால பொட்டாசியம் இருக்குது, நேச்சுரலாக அதுக்குள்ளே நிறைய விட்டமின் ஆயில்ஸ் அடங்கி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது என்ன ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹேர் ஃபால் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொரு விஷயம், இந்த ஸ்ப்ளிட்டன்ஸாக இருக்கட்டும், முடியில் இருக்கிற ட்ரைனஸ் ஃப்ரிஸினஸை வந்து போக்கும். ட்ரைனஸ் ஃப்ரிஸினஸ் போக்கிருச்சு அப்படின்னாலே முடி பார்க்க ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் நிறைய வந்து ஸ்கேல்ப் மசாஜ் நீங்கள் கொடுக்கறதுனால உங்களுக்கு அது ஹேர் ஸ்டிமுலேட் க்ரோத் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக அவகேடோ பனானா பேக்கை வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து ஒரு விதமான ஆயில், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியான விஷயம். இந்த ஆமலா சீகக்காய் ரெண்டுமே வந்து ஏஷியன் டைம்ஸ்லேருந்து ஹேருக்கு யூஸ் பண்ணுற ஒரு 2 இன்க்ரீடியன்ட் அப்படின்னே சொல்லாங்க. இந்த சீகக்காய் அமலாவில் இருக்கிற அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அவ்வளோ சத்து வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அமலாவில்
விட்டமின் சி இருக்குது. ஸோ ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். பாடியில் தெரியும், ஃபேஸில் தெரியும், ஹேரில் தெரியும். பட் நீங்கள் ஹேருக்கு அது யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஆயில் எப்படி மேக் பண்ணணும்னா, செக்கை எண்ணெய், கோகனட் ஆயில், ஒரிஜினல் கோகனட் ஆயில், இந்த வெளியில் வாங்குற பேக்கெடெல்லாம் கிடையாது. ஸோ ப்ராப்பர் கோகனட் ஆயில் நல்லா ஹீட் பண்ணி அதில் சீகக்காய், ஆம்லா, கருவேப்பிலை இதை நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அப்படியே வடிகட்டி அது ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒன்று நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கோல்டு ஃபீவர் சீக்கிரமாக வந்துடும், ரொம்ப குளிர்ச்சியான பாடி அப்படின்னா குளிக்கிறதுக்கு ஒரு 1 hour பிஃபோர் நல்லா மசாஜ் பண்ணணும். ஸ்கேல்ப் மசாஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கேல்பில் எவ்வளோக்கு எவ்வளோ ரத்த ஓட்டம் நல்லா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹேர் க்ரோத் ஆகும். ஸ்கேல்ப் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க ஹேரும் பார்க்க ஹெல்த்தியாக தெரியும். ஸோ நல்லா 1 hourக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊற விட்டு நல்லா மசாஜ் பண்ணி நீங்கள் ஒரு லூக் வார்ம் வாட்டரில் குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு ஹீட் பாடி தான், டக்குன்னு கோல்டு ஃபீவர் வராது அப்படின்னா நீங்கள் 1 whole night உங்கள் தலையில் வந்து அது ஊறவும் வைக்கலாம். ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து குளிக்கலாம். இந்த ஆயில் நீங்கள் ரெகுலர் பேசிஸில் வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். ஹேர் வாஷ்க்காக இல்லை ஒன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எண்ணெய் அப்படின்னே சொல்லலாம். வெளிலேருந்து ஆர்கானிக் ஆயில், அந்த ஆயில் இந்த ஆயில் வாங்குறதுக்கு நீங்கள் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஆயில் தான் இந்த ஆயில். ஆயில் பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயமும் ஆட் பண்ணிக்கிறேன். பிரிங்கராஜ் ஆயில் அது நிறைய பேருக்கு தெரியும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இப்போ நிறைய பேர் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் வெளில போகிறோம் வரோம், ஸோ தலை ரொம்ப சூடாகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது. இந்த மாதிரி பல விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த பிரிங்கராஜ் ஆயில் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் ஹெட்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணும், ஸ்கேல்ப் ரிலாக்ஸ் பண்ணும். அதில் குளிர்ச்சிக்கான கண்டென்ட் வந்து நிறையா இருக்குது. ஸோ பாடி ரிலாக்ஸ் ஆகும்போது நல்லா மசாஜ் பண்ணலாம் நீங்கள். ஸோ பிரிங்கராஜ் ஆயிலை லைட்டாக ஹீட் பண்ணி அந்த மிதமான சூட்டில் உங்கள் ஸ்கேல்ப்பை நல்லா மசாஜ் பண்ணலாம். ஒரு 15 minutes இல்லை 10 minutes நல்லா மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஸ்கேல்ப்புக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும், ஹேர் பிரேக்கேஜ் ரொம்ப கம்மியாகும், ஸ்பிளிட்டன்ஸ் கம்மியாகும், ஃப்ரிசினஸ் கம்மியாகும், தலைக்கு குளிர்ச்சி வரும். ஸோ இது வந்து நீங்கள் மென் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரிங்கராஜ் ஆயில் தலையில் நல்லா மசாஜ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிக்கலாம். ஸோ ஆயில்னு சொன்னோன்னு ஞாபகம் வந்துச்சு. ஸோ பிரிங்கராஜ் ஆயில் வந்து குளிர்ச்சிக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னே சொல்ல முடியும். பாடி ஹீட் பாடி அப்படின்னாலே உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாடி நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் வே, 4th வே என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வே. என்னதான் நீங்கள் வெளியில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாலும் இன்டேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ நல்ல ஷாம்பூ போடலாம், எவ்வளோ நல்ல கண்டிஷனர் போடலாம், ரொம்ப ஆர்கானிக்காக எல்லாமே பயன்படுத்தலாம். ஆனாலுமே எனக்கு ஹேரில் வந்து எதுவுமே சேஞ்சஸே தெரிய மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் வயிற்றுக்குள்ள பிரச்சனை, உங்களுக்கு இன்டேக்கில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு பாடி இன்டர்னலி நல்லா இருந்தால் தான் அது எக்ஸ்டர்னலி தெரியும். அது ஃபேஸாக இருந்தாலும் ஹேராக இருந்தாலும். ஸோ இப்போ ஒரு பெஸ்ட் ட்ரிங்க், ஒரு ஸ்மூத்தி வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஸ்மூத்தி வந்து ஸோ கண்டிப்பாக ரெகுலராக குடிக்கிறது கஷ்டம். பட் வாரத்துக்கு 2 நாள் குடித்தா மட்டும் போதும். முழு ஊட்டச்சத்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். அது என்ன ஸ்மூத்தி அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. பீட்ரூட், கேரட், ஆப்பிள், ஜிஞ்சர், கியூக்கம்பர் இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்மூத்தி பண்ண போகிறோம். ஸோ பீட்ரூட் வந்து ஓரளவுக்கு பீல் பண்ணி வேக வச்சு ஒரு கப் 1/2 கப் எடுத்து வச்சுக்கணும். கேரட் கட் பண்ணி அது ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுக்கணும். ஆப்பிளை நல்லா சாப் பண்ணி கட் பண்ணி ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி கியூக்கம்பர் ஒரு பாதி குக்கும்பரோ ஒரு குக்கும்பரோ கட் பண்ணி ஒரு எடுத்து வச்சுக்கலாம். அதோட சேர்ந்து கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ இது எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கட் பண்ணி சாப் பண்ணி எடுத்து வச்சுட்டு பிளெண்டரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி அது சக்கையை வந்து பிடியாமல் அப்படியே அந்த ஸ்மூதியாக நீங்கள் குடிக்கணும். ஸோ வாரத்துக்கு ஒரு 2 நாள், பிகாஸ் இவ்வளோத்தையும் கட் பண்ணி தினமும்லாம் குடிக்க முடியாது. பட் வாரத்துக்கு 2 நாள், ஒரு வெனஸ்டே அண்ட் சண்டே இந்த மாதிரி ஏதோ ஒரு வாரத்துக்கு 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிச்சிங்கன்னா அது தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸும் இருக்குது, ஹேருக்கு எல்லா சத்துமே இருக்குது. ஹேருக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு ஃபேஸில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ பீட்ரூட், கேரட், ஆப்பிள், குக்கும்பர், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ இந்த 6மே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணி, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த சக்கையெல்லாம் தூக்கி போடக்கூடாது, ஸ்மூத்தி மாதிரி குடிக்கணும். ஜூஸ் வந்து வெறும் ஜூஸை மட்டும் குடிச்சிங்கன்னா பாதி சத்து அதிலே போயிடும். ஸோ இந்த ஸ்மூத்தியை வந்து வாரத்துக்கு ட்வைஸ் குடிச்சு பாருங்கள். இது கண்டிப்பாக ஒரு 40 daysக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 40 daysனால் வாரத்துக்கு 2 நாளாக, ஸோ ஒரு 4 வாரம் 5 வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். ரொம்ப சிம்பிளான முறை தான், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். 100% ரிசல்ட்ஸ் தெரியும். ஏன்னா கண்டிப்பாக நானும் இப்போ தான் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா மறக்காம இந்த டாபிக்கை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம IBC மங்கை அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, tada bye, take care from Swati Krishnan. ஒரு இன்டர்வல் பீரியட்னால 5 கல் விளையாடுவோம், நொண்டி விளையாடுவோம். அப்பப்போ டக்குன்னு வந்து நொண்டிலாம் இதெல்லாம் போட்டு அதில் அந்த கண்ட்ரி சேஸ் பண்ணுறது விளையாடுறதுன்னு ஃபுல்லாக ஃபிசிக்கலாக இருந்தது.